வணக்கம். ஜேசிப் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அர்ஜுனாவை எதிர்க்கட்சி தலைவராக்குங்கள், பிமல் வீரவன்ச அறிவிப்பு. வடமாகாண கல்வி புலத்தில் குளறுபடிகள், என்பிபி எம்பிக்கள் தொடர்பில் ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. மூன்றாவது தடவையாக திறக்கப்பட்டது யாழ் பொருளாதார மத்திய நிலையம். கெகல்பத்திர பத்மேவுக்கு தகவல் அளித்து துரோகமிழைத்த காவல்துறை அதிகாரி. கிளிநொச்சி வெடிப்பு சம்பவம் தீவிர தேடுதலில் மீட்கப்பட்ட மேலும் பல வெடிகுண்டுகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வீதிக்கிறங்கி போராட்டம். ரணிலும் மஹிந்த ராஜபக்ஷவும் நம்பவன் திருடர்கள், கடன் தொனியில் சாடும் தமிழ் அமைச்சர். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை எதிர்க்கட்சி தலைவராக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பிமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேற்று இரவு நடத்திய அரசியல் நிகழ்ச்சியின் பொழுது ஓரினச் சேர்க்கையாளர்களை இலங்கையின் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு ஈர்ப்பது தொடர்பில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பொழுதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாட்டின் பொது பிரச்சனையை பேசுபவர் எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார் என்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எல்லாவித பொது பிரச்சனையையும் பேசுவதால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக்குங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடமாகாண கல்வி புலத்தில் என்றுமில்லாதவாறு அரசியல் தலையீடுகள் அதிகரித்துள்ளன. பதவி நியமனங்களின் பொழுது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களாக செயற்படுபவர்களுக்காக பரிந்துரைக்கும் செயற்பாடுகளில் அரசாங்க எம்பிக்கள் செயற்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவிக்கையில், குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலையீடுகள் எல்லை மீறி செல்கின்றன. பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் செல்லக்கூடாது என தேசிய மக்கள் சக்தியின் பிரதமரின் கூற்று வரும் வாய்ப்பீச்சோடு நின்றுவிட்டது. தம்மை அரசாங்க ஆதரவாளர்களாக காட்டி அரசாங்க தரப்பு அரசியல்வாதிகளை பாடசாலைக்கு அழைத்து குறுக்கு வழிகளில் வரப்பிரசாதங்களை அனுபவிக்கும் கீழ்நிலைக்கு சில பாடசாலையின் அதிபர்கள் செல்லும் நிலைக்கு வடமாகாண கல்வியில் அரசியல் தலையீடு அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வடமாகாண ஆளுநர் தன்னிச்சையாக இடமாற்றங்களை நிறுத்தும் அளவுக்கு அரசியல் தலையீடுகள் எல்லை மீறியுள்ளது. அத்துடன் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடமாற்றங்களில் அரசியல் தலையீடுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இதுபோன்ற செயற்பாடுகள் தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கம் பரந்துபட்ட தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையம் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார மத்திய நிலையத்தை நாடாவட்டி திறந்து வைத்ததுடன் மொத்த விற்பனை வியாபாரமும் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தலைமையில் மீள ஆரம்பிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவால் பொருளாதார மத்திய நிலையம் நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா, ரஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர், யாழ் மாவட்ட செயலாளர், வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், பிரதேச செயலாளர்கள், விவசாய சம்மேளன பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். துபாயில் இருக்கும் தருண் என்ற நபர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ரோஹன் ஒலுகல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர் ஆகியோர் தன்னை கைது செய்ய இந்தோனேசியாவுக்கு வந்ததாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தனக்கு தகவல் அளித்ததாக தெரிவித்தார். தருண் என்ற நபர் கெகல்பத்திர பத்மேவின் பாதாள உலக கும்பலில் ஒரு முக்கிய உறுப்பினர். அவரும் வெளிநாட்டில் உள்ளார். அதன்படி கெகல்பத்திர பத்மேவுக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படும் காவல்துறை அதிகாரியை கைது செய்ய காவல்துறை விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதுகுறித்து அவநம்பிக்கை தெரிவித்த காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய, காவல்துறையில் இருக்கும் போது இந்த துரோகத்தை செய்த அதிகாரியை மன்னிக்க முடியாது என்று தெரிவித்தார். 2 உதவி காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்தோனேசியாவுக்கு வந்திருப்பது தெரிய வந்ததும் கெகல்பத்திர பத்மி உள்ளிட்ட பாதாள உலக குண்டர்கள் தாங்கள் தங்கியிருந்த சொகுசு குடியிருப்பை கைவிட்டு வேறு அடுக்குமாடி குடியிருப்புக்கு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் இன்றும் வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் நேற்று ஒரு வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்று 2 படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தட்டுவான்கொட்டி பகுதி முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.
தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த வெடிகுண்டுகளை மீட்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை குறித்த பகுதியில் நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பொன்றை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சம்மேளனத்துடன் இணைந்து அடையாள போராட்டம் ஒன்று இன்று காலை 10:15 மணியளவில் முன்னெடுத்திருந்தனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை மறித்து முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் போது பல்வேறு கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரணிலும் மகிந்தவும் நம்பவன் திருடர்கள் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாண விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு மட்டுவிலில் இன்று காலை கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் பொருளாதார ரீதியில் இலங்கை வேகமாக முன்னேறி வருகிறது என தரவுகள் தெரிவிக்கின்றன. அதேபோல லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டு வருகிறது. இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றுக்கு முடிவு கட்டப்பட்டு வருகிறது. இலங்கையில் வாழும் மூவின மக்களும் ஓரணியில் திரள வேண்டும். அவ்வாறு நடந்தால் இலகுவில் முன்னோக்கி சென்று விடலாம். இதையே எமது ஜனாதிபதி தோழர் எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி வருகிறார். எனவே இந்த இனவாதம் என்ற பிசாசுக்கு நமது நாட்டில் நிரந்தரமாக முடிவு கட்ட வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். அனுராதபுரத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இருந்து குருடாகம் நோக்கி சென்ற 4 குறித்த விபத்தில் உயிரிழந்த நிலையில் மற்றொரு இளைஞன் உயிரிழந்தார். கடந்த 25ஆம் தேதி புதுக்குடியிருப்பில் இருந்து கொழும்புக்கு சென்ற வேன் ஒன்று மீண்டும் புதுக்குடியிருப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கையில் அனுராதபுரம் தலாவ மீரிகம பகுதியில் வைத்து முல்லைத்தீவிலிருந்து குருடாகம் நோக்கி சென்ற லொரி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு செம்மலை பகுதிகளைச் சேர்ந்த புதுக்குடியிருப்பு தனியார் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமுற்று சிகிச்சை பெற்று வந்த புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த மற்றொரு இளைஞன் நேற்றைய தினம் உயிரிழந்தார். புதுக்குடியிருப்பு மல்லிகை தீவைச் சேர்ந்த 21 வயதான நடராசா விஷ்ணுயன் என்ற இளைஞன் அனுராதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். இந்நிலையில் குறித்த விபத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மன்னாரில் தமது இருப்பின் உரிமைக்காய் போராடும் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை வன்முறையானது மீண்டும் தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்கு எதிரான அந்த மாவட்ட மக்களின் உண்மையான நீதியான போராட்டத்தை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது சட்டவிரோதமானது என கருதியிருந்தால் அதில் ஈடுபட்ட மக்களை சட்ட ரீதியாக கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களை தாக்குவதற்கும் காயங்களை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்க முடியாது. அனுர தலைமையிலான அரசு பதவியேற்று ஒருவரிடம் நிறைவுக்கு வரும் இந்த சூழ்நிலையில் அரசு நடத்தியிருக்கும் இந்த காட்டு தர்பார் என்பது அரசுக்கு எதிரான ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் பாரியளவில் பரந்து விரிவடையும் பொழுது அரசு அவை தொடர்பில் எத்தகைய அணுகுமுறையை கையாளும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டென்று நாங்கள் கருதுகிறோம். அத்துடன் இந்த அடாவடியை அங்கீகரிக்கவோ அல்லது ஆமோதிக்கவோ ஜனநாயகத்தை மக்களின் அடிப்படை உரிமைகளை மதிக்கின்றவராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மக்கள் கடந்த காலத்தில் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் காற்றாலை திட்டம் தொடர்பில் ஒரு பரந்த அளவிலானதும் இந்த திட்டத்திற்கு எதிராக மன்னார் தீவில் எழுந்திருந்த நிலையில் 80 நாட்களாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் அதை நசுக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. இந்த பிரச்சனை தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் வரை சென்று போராடும் மக்கள் இந்த திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்றனர். இந்த பின்னணியில் அரசாங்கம் இந்த பிரச்சனையை நிதானமாக கையாள இந்த அரசு முனைந்திருக்க வேண்டும். உண்மையில் என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்திருக்க வேண்டும்.
கடந்த வெள்ளிக்கிழமை இரவிரவாக காற்றாலை உபகரணங்கள், உதிரிப்பாகங்கள், இயந்திரங்கள் மன்னார் தீவுக்குள் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு மக்களின் எதிர்ப்பலை எழுந்திருந்த நேரத்தில் அதை நிதானமாக கையாள அரசு முயற்சித்திருக்க வேண்டிய நிலையில் அரசு காட்டுமிராண்டித்தனமான முறையில் மக்களை அடித்து துவைத்துள்ளது. இதனால் சிலர் காயமடைந்துள்ளனர். இதனூடாக ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுக்கு மாத்திரமன்றி தமிழ் மக்களுக்கும் கூட இந்த அரசாங்கம் ஒரு செய்தியை சொல்லியிருப்பதாக கருத வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசித் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.